உங்களுடைய லவ்வரோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய கால் ஹிஸ்டரி ஈஸியா நீங்க வந்து பாத்துக்க முடியும் உங்க போன்ல இருந்து. அவங்க யார் கூட எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்க உங்க போன்ல இருந்தே பாத்துக்க முடியும். இதை எப்படி நீங்க உங்க போன்ல பார்க்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக்கும் இதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது இருக்கும். இதுக்கு முன்னெல்லாம் நீங்க மத்தவங்களுடைய கால் ஹிஸ்டரி பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்கு. அந்த ஆப்ல யாருடைய கால் ஹிஸ்டரி நீங்க பார்க்க போறீங்களோ அவங்க நம்பரை என்டர் பண்ணா மட்டும் போதும் கால் ஹிஸ்டரியில வரும். பட் அது ரொம்ப ரேர் தான். பட் இப்ப அது கூட வர்றது கிடையாது. நீங்க அதுக்கு பதிலா அபிஷியலான சில மெத்தட் தான் ட்ரை பண்ணணும். ஒருவேளை நீங்க யாருடைய கால் ஹிஸ்டரி பார்க்க போறீங்களோ அவங்க ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காம இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. அவங்களுடைய கால் ஹிஸ்டரி எல்லாமே நீங்க வந்து பாத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க போன்ல மைஜியோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்க ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த இடத்துல ஜியோ நம்பர் என்டர் பண்ணணும். இப்போ நீங்க யாரோட கால் ஹிஸ்டரி எடுக்க போறீங்க இல்லையா அவங்களுடைய ஜியோ நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நீங்க உங்க போன்ல போடணும். அந்த ஓடிபி அந்த போன் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் போகும். வேற வழியில ஒருவேளை உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் கால் ஹிஸ்டரி அப்படின்னா அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க போனுக்கு வர ஓடிபி எடுத்து நீங்க உங்க போன்ல என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த ஜியோ ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். கீழே நமக்கு பாத்தீங்கன்னா மை ஜியோ பக்கம் மொபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அங்க மை டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல நமக்கு யூசேஜ் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ மை டிரான்சாக்ஷன் போயிட்டு யூசேஜ் டீடைல்ஸ் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ அவங்க யாரு கூட எல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் நீங்க பாத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளவு டேட்டா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். எகைன் பாத்தீங்கன்னா கால்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க யார் கூட எல்லாம் கால் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எல்லாமே பாத்துக்க முடியும். என் பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்கும். அவங்க யாருக்கு எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க பாத்துக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நீங்க ஜியோ சிம் யூஸ் அதாவது நீங்க யாருடைய கால்ஸ் எடுக்க போறீங்களோ அவங்க ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தாராளமா அவங்க யார் கூட பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். அண்ட் தென் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.